ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைருன் நாஸ் ذுல் கல்பில் மஹ்மூம் வல் லிசானிஸ் சாதிக். மனிதர்களிலே சிறந்தவர் யார் என்று கேட்டால் உண்மை பேசக்கூடியவர். மனிதர்களில் சிறந்தவர் உண்மை பேசக்கூடியவர். அதே போன்று தூய்மையான உள்ளத்தோடு, பொறாமை இல்லாமல், வஞ்சகம் இல்லாமல், குழப்பம் இல்லாமல் நல்ல உள்ளத்தோடு வாழக்கூடியவர் சிறந்த மனிதர் என்று சொன்னார்கள். இப்ப நமக்கு தெரியும் உண்மை பேசுவதன் முக்கியத்துவத்தை இஸ்லாம் எவ்வளவு வலியுறுத்துகிறது என்று. உண்மை நன்மைக்கு வழிகாட்டும், நன்மை சுவர்க்கத்திற்கு வழிகாட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையை பொறுத்தவரையில் எல்லா நிலைகளிலும் உண்மை பேச வேண்டும். ஜோக்குக்கு கூட பொய் சொல்லக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. 4 பேரை சிரிக்க வைப்பதற்காக வேண்டி ஒருவர் பொய் சொன்னால் அவர் நரகத்தின் அடித்தட்டில் போடப்படுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பார்த்தமாக இருந்தால் எல்லாமே பொய் சொல்லுவதில் தான் மகிழ்ச்சியே இருக்கிறது. எல்லாத்துக்கும் பொய் தான். நேரடியாக நடந்த பார்த்த விஷயத்தை கூட திரும்ப கேட்டால் தெளிவாக நான் அப்படி செய்யவில்லை என்று பொய் சொல்லக்கூடிய நிலை. சத்தியம் பண்ண சொன்னால் சத்தியம் பண்றதுக்கும் ரெடி. மஸ்ஜிதுக்கு வந்து சத்தியம் பண்ணுங்கன்னாலும் ரெடி. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நம்முடைய மனங்கள் அந்த அளவுக்கு நோய்வாய்ப்பட்டு விட்டன. அப்ப மனம் நோய்வாய்ப்பட்டு, இதயம் நோய்வாய்ப்பட்டு கரைபடிந்திருக்கிறவர்கள், பொறாமையோடு, காழ்ப்புணர்வோடு, வஞ்சகத்தோடு, பெருமையோடு வாழக்கூடியவர்கள் நிச்சயமாக நல்ல மனிதர்களாக இருக்க முடியாது. அதே போன்று பேசினால் பொய்யை பேசக்கூடியவர்கள் நல்ல மனிதர்களாக இருக்க முடியாது. நல்ல மனிதர்கள் பேசினால் உண்மை பேசுவார்கள். அதே நேரத்தில் அவர்களுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்.